இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் உணவு இறக்குமதி இடையூறுகள் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம். தற்போதைய உலக புவிசார் அரசியல் நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விலை உயர்வு மற்றும் நாட்டின் உணவு இறக்குமதி இடையூறுகள் குறித்து அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல மிகப்பெரிய நாடுகளை உள்ளடக்கிய தற்போதைய போர் நெருக்கடி உலக எண்ணெய் சந்தையை பாதித்துள்ளதை விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் ஸ்ரீ முகமது சாபு சுட்டிக்காட்டினர். இது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து மலேசியா இறக்குமதி செய்யும் உணவுப் பொருட்களின் விலையை பாதித்துள்ளதாக அவர் விளக்கினார். நீடித்து வரும் போர் குறித்து தங்கள் தரப்பு ஆழமாக விவாதிக்கவில்லை என்று முகமது சாபு குறிப்பிட்டார். மேலும் அப்போரினால் மலேசியாவில் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் அடுத்த புதன்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் எழுப்பப்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் குறித்து கவனம் செலுத்தப்படலாம் என்று கூறிய முகமது சாபு, அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான போர் மற்ற நாடுகளுக்கு பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை கணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஜூன் 22 பணி ஓய்வு. ரசருடீன் அரசு மலேசிய போலீஸ் படை தலைவராக ஈராண்டுகள் பணியாற்றிய பின்னர் தேசிய போலீஸ் படை தலைவர் பதவிக்கான தனது ஒப்பந்தத்தை ஜூன் 22 நிறைவு செய்வதாக ரசருடீன் ஹுசைன் உறுதிப்படுத்தினார். 86 வயதுடைய தமது தாயார் ரஹ்மா அப்துல் ரஹ்மான் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க தாம் இம்முடிவை எடுத்ததாக ரசருடீன் கூறினார். மேலும் புதிய நபருக்கு வழிவிடும் வகையில் தமது ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெறும் இங்கு வந்திருக்கும் என் தாயாரை முடிந்தவரை பணிக்காலம் தொடர வேண்டாம் என்றும் ஒப்பந்தம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறி வருகிறார் என்றார் அவர். நேற்று நெகிரி செம்பிலான், கோலபிலா, கம்போங், பாரிட் செம்பலையில் நடைபெற்ற தேசிய போலீஸ் படை தலைவரின் 2025 மடானி கிராம தத்தெடுப்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் ரசருடீன் செய்தியாளர்களிடம் பேசினார். MACC நாள்தோறும் எவரை வேண்டுமானாலும் கைது செய்யட்டும், நான் தலையிட மாட்டேன். அன்வார் திருடப்பட்ட பொது நிதியை மீட்க MACC தீவிர நடவடிக்கை எடுப்பதில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தேவைப்பட்டால் தினமும் கைது செய்வது உட்பட. நேற்று பேராக்கின் லுமூட்டில் நடந்த மடானி ராக்கெட் நிகழ்ச்சியில் பேசிய அன்வார், ஆட்சியில் சீர்திருத்தங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திறந்த டெண்டர் இல்லாமல் இனி திட்டங்கள் இல்லை, இனி கொள்ளை இல்லை. MACC முழுமையாக விசாரிக்கட்டும். தேவைப்பட்டால் ஒவ்வொரு நாளும் மக்களை கைது செய்யுங்கள், நான் தலையிட மாட்டேன் என்றார் அவர். விசாரணையில் அரசியல் நோக்கம் கொண்டவை என்ற கூற்றுகளையும் அன்வார் நிராகரித்தார். ஒரு நபரின் நிலைப்பாடு அல்லது அரசியல் தொடர்பு எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடலோர போர்க்கப்பல் கட்டுமான பணிகளில் திருப்தி. அரசு மலேசிய கடற்படை TLDM இல் லுமூட் கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் LCS எனப்படும் கடலோர போர்க்கப்பல் கட்டுமான பணிகள் திருப்தி அளிப்பதோடு பெருமை அளிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் நாட்டின் பாதுகாப்பு சொத்துகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதை காட்டுவதாகவும் நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பான நிர்வகிப்பு அம்சத்தை வலியுறுத்திய மடானி அரசாங்கத்தின் பிரதிபலிப்பாக இது அமைவதாகவும் அவர் கூறினார். கடல்சார் நாடான மலேசியாவுக்கு அரசு மலேசிய கடற்படை முக்கியமான அரணாக விளங்குகிறது. ஏனெனில் நாட்டின் நீர்நிலைகள் பற்றிய பல்வேறு சாத்தியமான பயங்கர நடவடிக்கைகள், பிற நாடுகளின் தாக்குதல்கள் மற்றும் கடத்தல் ஆகியவற்றிலிருந்து விடுபடவில்லை. அதனால் தான் கடந்த கால அனுபவங்கள் சோர்வை அளித்ததால் நிதி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் LCS இத்திட்டத்தை தொடர நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை பேராக் லுமூட் TLDM தளத்தில் அம்மாநிலத்தின் 2025 மக்கள் மடானி திட்டத்தை ஒட்டி லுமூட் TLDM உறுப்பினர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். சிலரை சிறையில் அடைப்பதை எந்த ஆர்வமும் இல்லை. திருடப்பட்ட பணத்தை மீட்க விரும்புகிறேன். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதிப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அது சில நபர்களை சிறையில் அடைப்பது பற்றியது அல்ல, மாறாக தவறாக பயன்படுத்தப்பட்டு பொது நிதியை மீட்பது பற்றியது என்றார்.
இதில் பாடம் என்ன? அதிகாரத்தின் அர்த்தம் என்ன? நான் யாரையும் சிறையில் அடைப்பதில் ஆர்வம் இல்லை. எனக்கு மக்களுக்கு திருப்பி கொடுக்க அந்த பணத்தை மீட்டெடுப்பதில் தான் விருப்பம் உள்ளது. அதுதான் என்னுடைய கவனம். மேலும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். எனக்கு அது நன்றாக தெரியும். அவர்கள் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பவும், மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் சிறிய பிரச்சனைகளை தேடுகிறார்கள். ஆனால் என்னை நம்புங்கள், பொது நிதி மேலாண்மை என்ற போன்ற அடிப்படையில் பிரச்சனையை தீர்த்தால் மட்டுமே இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும். அப்போதுதான் கூடுதல் ஒதுக்கீடுகளை பற்றி பேச முடியும் என்று நேற்று பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இளைஞர்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். பொருளாதாரம் மற்றும் இலக்கவியல் மாற்றத்தின் வெற்றி பெரும்பாலும் அரசாங்க கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை சார்ந்தவையாக இருந்தாலும் அதை தீர்மானிக்கும் முக்கிய கடப்பாட்டினை இளைய தலைமுறையினரை கொண்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். எனவே குறுகிய அரசியல் நடவடிக்கைகளால் எளிதில் ஏமாறாமல் நம்பிக்கை மற்றும் அறிவுத்திறனால் இளைஞர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஒரே இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வேறு இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மற்றவர்களை இழிவுபடுத்தவோ அல்லது அவமதிக்கவோ கூடாது என்று அன்வார் அறிவுறுத்தினார். கோலாலம்பூர் டத்ரான் மெடிகாவில் சனிக்கிழமை நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் அவ்வாறு கூறினார். இவ்விழாவில் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோவும் கலந்து கொண்டார். இதனிடையே இவ்விழாவில் கலந்து கொண்ட 45 இளைஞர் இயக்கங்களில் சிறந்த 4 இயக்கங்களுக்கு பிரதமர் விருது வழங்கினார். அதில் மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான MIYC முதலாவது நிலையில் தேர்வு பெற்றிருந்தது. 6 மணமகள் மையங்களில் ஒப்ஸ்னோடா நடவடிக்கை, எண்மர் கைது. நேற்று அதிகாலை கோலாலம்பூரை சுற்றியுள்ள 6 மணமகள் மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்ஸ்னோடா சோதனை நடவடிக்கையில் 24 முதல் 43 வயதுடைய எண்மர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 3 வங்காளதேச ஆடவர்களாவர். கைது செய்யப்பட்ட அம்மூவரிடம் தகுந்த பயண ஆவணங்கள் இல்லை என்றும் சுமார் 8 ஆண்டுகளாக மலேசியாவில் அவர்கள் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக நம்பப்படுவதாகவும் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். பின்னிரவு மணி 2 முதல் 3 வரை மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 5 ஒருவர் உள்நாட்டு ஆடவர் என்றும் 2 இந்திய பிரஜைகள் என்றும் கண்டறியப்பட்டுள்ள வேளையில் பாகிஸ்தானிய ஆடவர் ஒருவரும் இந்தோனேஷிய பெண் ஒருவரும் அடங்குவர் என்று ருஸ்டி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஜிஎஸ்டியை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் தயாராக இல்லை. சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் குறிப்பாக ஏழைகளை பாதிக்கும் என்பதால் பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஜிஎஸ்டி என்பது மீனவர்கள், சிறு தோட்டக்காரர்கள் அல்லது வீதிகளை சுத்தம் செய்பவர்கள் உட்பட வருமானத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து பயனீட்டாளர்களுக்கும் சமமாக விதிக்கப்படும் ஒரு விரிவான வரியாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உங்களுக்கு ஜிஎஸ்டி சேவை வரி பற்றி புரிகிறதா? எல்லோருக்கும் வரி விதிக்கிறீர்கள். அது ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும் நிதி அமைச்சரிடம் கேட்டால் பொருளாதாரத்திற்கு இது சிறந்தது மற்றும் எளிதானது, குழப்பம் தேவையில்லை, 6 விழுக்காடு செலுத்தினால் போதும். ஆனால் அந்த 6 விழுக்காட்டை அனைவரும் செலுத்த வேண்டும் என்றால் ஏழைகள் ஏன் செலுத்த வேண்டும்? வேலை இல்லாதவர்கள் வெளியே சென்று உண்பதற்கு ஏன் பணம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எனவே புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன், ஒத்தி வையுங்கள் என்றார் அவர். ஜிஎஸ்டி சிறந்தது என்று எதிர்க்கட்சி பரிந்துரைத்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் வாழ்க்கை செலவின நெருக்குதல்களை எதிர்கொள்ளும் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்த விரும்பாததால் அதை ஒத்திவைக்கும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக அன்வார் விளக்கினார். பாலியல் குற்றச்சாட்டை மறுத்தார் கோலக்கிராய் கவுன்சிலர். 29 வயதுடைய பெண் ஊழியரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை கோலக்கிராய் நகராண்மை கழக உறுப்பினர் ஒருவர் நேற்று கிளந்தான் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினார். நீதிபதி சுல்கிப்லி அப்துல்லா முன்னிலையில் தம் மீதான அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 47 வயதுடைய முகமது ஜெயமுருகன் அப்துல்லா அவ்வாக்குமூலத்தை அளித்தார். கடந்த மே 29ஆம் தேதி பிற்பகல் மணி 2 அளவில் கிராய் சென்ட்ரல் பார்க்கில் உள்ள சலவை கடை ஒன்றில் முகமது ஜெயமுருகன் அப்பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது.
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறையும் பிறம்படியும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 76(1) கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவரை உள்நாட்டவரின் உத்தரவாதத்துடன் 15,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையில் விடுவிக்க நீதிபதி அனுமதி அளித்தார். மேலும் நீதிமன்றத்தில் கடப்பு தடை வழங்க வேண்டும், 2 மாதங்களுக்கு ஒருமுறை போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் மற்றும் சம்பந்தப்பட்ட பெண்ணை எவ்விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் கூடுதல் நிபந்தனைகளுடன் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கின் மறு செவிமடுப்பு ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.